Cord around the neck during pregnancy. Is it something to worry? தொப்புள் கொடி குழந்தை கழுத்து சுற்றி இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா ஸ்கேனில் அதை பற்றி நாங்கள் பயப்படணுமா? 3ல் ஒரு குழந்தைக்கு தொப்புள் கொடி கழுத்தை சுற்றி இருக்கலாம். அது லூப்பாக இருக்கலாம், இல்லை சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் தொப்புள் கொடி கழுத்தை சுற்றி இருக்கிறது ரொம்ப காமன். அதுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதுக்காக சிசேரியன் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. டெலிவரி ஆகும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் கார்டு லூசன் ஆகிடும். அதை கார்டோட குழந்தையோட தலையை தாண்டி லூப் அவுட் பண்ணிட்டு குழந்தைய டெலிவரி பண்ணிடலாம். இல்ல கார்டை கட் பண்ணிட்டு குழந்தைய டெலிவரி பண்ணிடலாம். ஸோ கார்டு அரவுண்ட் த நெக் இருந்தா ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. எப்ப நாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா 2 or 3 டைம்ஸ் கார்டு அரவுண்ட் த நெக் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 3 டைம்ஸ் கார்டு அரவுண்ட் த நெக் இருக்கிறவங்க கூட நார்மல் டெலிவரி பண்ணி நாங்க பார்த்திருக்கோம். பட் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் கார்டு அரவுண்ட் த நெக்குக்கு இந்த காலத்துல பயப்பட வேண்டாம்னு சொல்றோம்னா எல்லா பிரெக்னன்சியுமே நம்ம கேர்ஃபுல்லா தான் பார்க்கிறோம். தொப்புள் கொடி சுத்தி இருக்கோ இல்லையோ half an hour ஒன்ஸ் பேபியை மானிட்டர் பண்றோம். சிடிஜி வச்சு குழந்தைக்கு ஹார்ட்ல இசிஜி மாதிரி ட்ரேஸ் எடுத்துடுறோம். அதனால கார்டு சுத்தி இருக்கோ சுத்தி இல்லையோ எல்லா பிரெக்னன்சியுமே நம்ம கேர்ஃபுல்லா தான் பார்த்தாகணும். அதனால எனி ஹார்ட் பீட் டிப்பை நம்மளால ஏர்லியா டயக்னோஸ் பண்ண முடியும். அதனால கார்டு அரவுண்ட் த நெக் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க சிசேரியன் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, பயப்படணுன்ற அவசியம் கிடையாது.